இந்த காலத்தில்தான் திருமண வைபவங்களை நடத்த ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அல்லது கான்ட்ராக்டர்ஸ் அழைக்கப்படுகிறார்கள். வெட்டிங் கேட்டரிங் அல்லது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்த காலத்தில்தான். ஒரு பெரிய தொகையை வாங்கி கொண்டு திருமணத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருகிறார்கள். ஒரு திருமணத்தை நடத்த நல்ல திட்டமிடல் வேண்டும். அந்த கால திருமணத்தில் மந்திரம் ஓதிக்கொண்டிருக்கும் புரோகிதர் உரத்த குரல் கத்துவார், ஏதேனும் ஒரு சடங்கு பொருளை குறிப்பிட்டு. அந்த சமயத்தில் அதை வாங்கி வர உறவினர் ஒருவர் வெளியே ஓடுவார். இது மாதிரி குறைபாடுகளை களையும் வண்ணம் திருமணம் நடத்தும் வீட்டுக்காரர்களால் ஒருவர் அழைக்கப்படுவார். அவர் உறவினராகவோ அல்லது சுற்றத்தினராகவோ இருப்பார். அவரிடம் திருமணம் நடத்தும் பொறுப்பு அளிக்கப்படும். பொறுப்புக்கு அழைத்ததும் மறுக்காமல் மனமாற அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் வீட்டு கல்யாணம் போல் அதை வெற்றிகரமாக நடத்தி தருவார். திருமண ஏற்பாடுகளை மட்டுமல்ல, திருமணத்தை நடத்துபவர்களையே அவர்தான் இயக்குவார். அவர் சொல்வதை சிரமேற்று அனைவரும் இயங்குவர். அவர் முதலில் நன்கு திட்டமிடுவார். பின்பு ஒவ்வொரு நிலையாக அவர் திருமணத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்வார். திருமணத்திற்கு முந்தைய நிலையில் துணிமணி வாங்குவதிலிருந்து, திருமணத்திற்கு எதை வாங்க வேண்டும், எங்கு வாங்க வேண்டும் என்பதிலிருந்து, எந்த சமையல்காரரை கூப்பிட வேண்டும், எந்த புரோகிதரை கூப்பிட வேண்டும், எந்த போட்டோகிராஃபரை கூப்பிட வேண்டும் என்பதிலிருந்து, சமையலுக்கு சாமான்கள், காய்கறிகள் உட்பட மாலை மற்றும் இதர சாமான்கள் வாங்குவது வரை அவரே களத்தில் இறங்கி வேலை செய்வார். பெரும்பாலும் வீட்டு திருமணம் என்பதால் பந்தல் போடுவதிலிருந்து ஒளி அமைப்பு வரை அவர் ஏற்பாடுதான். திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு உண்ண உறங்க ஏற்பாடு செய்வார், கண் துஞ்சார். திருமணம் நிகழ்விடத்தில் அனைவரும் திருமணம் நிகழும் இடத்தில் இருக்க, அவர் சமையல் நடைபெறும் இடத்தில் சமையல்காரர்களையும் பணியாளர்களையும் பணித்து கொண்டிருப்பார். பந்தி ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார். உணவின் தரத்தையும் சுவையையும் சரிபார்ப்பார், பசி நோக்கார். வீட்டையே வலம் வந்து பொருட்கள் திருட்டு போகாமலும் காணாமல் போகாமலும் இருக்க கண்காணிப்பார், மெய்வருத்தம் பாரார். திருமணம் முடிந்ததும் திருமண நிகழ்ச்சிக்காக பிறரிடமிருந்து வாங்கிய பொருட்களை சரியாக அவரவர்களிடம் திருப்பி ஒப்படைப்பார். கர்மமே கண்ணாயிருந்து செய்தவற்றுக்காக திருமண வீட்டார் அன்பளிப்பாக எதை கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அவர் உங்கள் குடும்பத்துக்கும் இருந்திருப்பார்.